ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம். இப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து கேரளாவில் நாளைக்கு சித்திரை ஒன்றுன்னு எங்களுக்கு தெரியும். கேரளாவில் சித்திரை ஒன்று, தமிழ்நாட்டு கேரளாவில் விஷுன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் சித்திரை ஒன்றுன்னு சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இருந்தாலும் நாங்கள் இந்த காலையில் அப்லோட் பண்ணுவோம், இருந்தாலும் சொல்கிறேன் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், கேரளாவில் விசு கனி எப்படி ரெடி பண்ணுறாங்க, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன கேரளாவில் வச்சு காலையில் எந்திரிச்சு கண்ணை மூடிக்கிட்டே வந்து அதை பார்த்தா அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும், வீட்டில் நல்ல வரையாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் சாமி ரூம்பு பார்த்துக்கோங்க. சாமி லக்ஷ்மி சிவனை எங்கள் குலசாமி வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் பச்சரிசி மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இது வந்து இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பறை, நம்ம ஊரில் இது சொல்லுவாங்க, குலகான்னு சொல்லுவாங்க, பறை, அது வச்சிருக்கேன். இது உப்பு, அது வந்து பொருள் வச்சிருக்கேன். இது வந்து லட்சுமி விளக்கு, இது வந்து கேரளா விளக்கு. இது வந்து காப்பர்ல நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம். இது வந்து கிண்டி கேரளா கிண்டி இவ்வளவு இருக்கு. இது வந்து நாங்கள் பத்தி பறிச்சது. இது வந்து சூடம் பொத்தி வைக்கிறதுக்கு. இவ்வளவும் நாங்கள் எங்கள் சாமி ரொம்ப இவ்வளவுதான். பெரிய விளக்கு இருக்கு, அந்த பெரிய விளக்கு வந்து பர டைம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம கேரளாவில் இந்த பாத்திரம் இப்போ வைக்கலாம். காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது மா பலா வாழை. அதில் வந்து இது பலாக்காய் வந்து மா பலா வாழை முக்கணின்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அனாச்சி பழம் வைப்பாங்க. கேரளாவில் கைத சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அனாச்சி பழம், கைத சக்கை. அப்புறம் இது வந்து நம்ம ஊரில் சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வெள்ளரிக்காய் தான் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஊர்ல வந்து பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, இங்க வந்து மத்தைங்கான்னு சொல்லுவாங்க. மத்தைங்க பாத்துக்கோங்க. 4 காய் ஆயிடுச்சா? அப்புறம் இது வந்து இது மாம்பழம், இது மாம்பழம் வைக்கிறேன். அப்புறம் மா பலா வாழைன்னு சொன்னேன்ல, முக்கணி வைப்போம்னு சொல்லுவாங்க. முக்கணி இப்ப நாங்க நிறைய வைக்கிறோம். இது இது பலா, இது வாழை. 3 கனி வச்சாச்சா? வச்சு இது வந்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல மாதுளம் பழம், இங்க வந்து அன்னார்னு சொல்லுவாங்க. அன்னார் மாதுளம் பழம், ஒரு ஆரஞ்சு, ஒரு ஆப்பிள், ஒரு அன்னாச்சி இது அப்புறம் மாதுளம்பழம். கனி முக்கணி நிறைய கனி வச்சிருக்கோம். இந்த பாருங்க, ஒரு ஆரஞ்சு, ஒரு மாதுளம்பழம், ஒரு ஆப்பிள், ஒரு மாம்பழம், ஒரு சக்கைன்னா பலாப்பழம், பலாக்காய். இது வந்து கைத சக்கைன்னு சொல்லுவாங்க, ஆனா பைனாப்பிள், நம்மளோட பைனாப்பிள். இது வந்து வெள்ளரிக்காய், இது வந்து மத்தைங்கான்னு சொல்லுவாங்க. ஆப்பிளும் வச்சாச்சு. அடுத்து என்ன விஷயம்னா கருப்பு முந்திரி வைக்கிறோம். அதுக்கு மேல கொஞ்சம் நிறைய வச்சு என்ன பாருங்க சொல்லிட்டு இது வந்து பச்சை முந்திரி, கருப்பு முந்திரி வச்சாச்சு, பச்சை முந்திரி வச்சாச்சு. வச்சுட்டு பாத்தீங்களா, கண்ணாடி வைக்கணும். நம்ம கண்ணாடி வைக்கணும். இங்க வந்து கண்ணாடி வைக்கணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, முதலே வச்சிருந்துருக்கணும். இருந்தாலும் வச்சாச்சு. பாத்துக்கோங்க, இங்கேயே வைக்கலாம், இல்லாட்டி நாங்க வச்சுக்கலாம். நம்ம கூட பாருங்க வச்சாச்சா? இது இல்லாம இந்த ஆப்பளத்துக்கு இங்க வச்சிடலாம், பாதாம் அப்புறம் வச்சாச்சா? அப்புறம் இது வந்து விஷு பூன்னு சொல்லுவாங்க கேரளாவில். இந்த பூ விஷு பூ. இதுதான் இவ்வளோண்டு கடையில 50 ரூபா. விஷுக்கனி, கேரளாவில் விஷுக்கனின்னு சொல்லுவாங்க. இவ்வளோண்டு இது பயங்கரமா மரத்துல இருக்கு. நான் போட்டோ கூட நான் போடுறேன், எடுத்து வச்சிருக்கேன். போன வாரம் போனப்போ பயங்கரமா நிறைய இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் போது மழை ஃபுல்லா விழுந்து ஃபுல்லா போயிருச்சு. இன்னைக்கு நாங்க கடைக்கு போறோம், இவ்வளோண்டுதே ஒரு 2 இனுக்கு 50 ரூபான்னு பிள்ளைங்க வாங்கி விற்கிது. சின்ன பிள்ளைங்க ஒரு 15 வயசு மாதிரி பிள்ளைங்க வாங்கி விற்கிது. எனக்கு ஆச்சரியமா போச்சு, நம்ம கூட வாங்கியிருக்கலாமோ அப்படின்ட்டு. இது என் பையன் போய் எங்கேயோ எனக்காவது சொல்லி வாங்கி பிடிச்சிட்டு வந்தேன். அந்த விசு கனிக்குள்ள இந்த பூவு அது வச்சாட்டே ஒரு அழகு சாமிக்கு. இவ்வளவு வச்சாச்சா? பாத்துக்கோங்க, அளவா வச்ச போதும் மறைச்சாச்சு. அப்புறம் காசு, கண்டிப்பா காசு வைக்கணும்.
காசு வைக்கணும். காசு, நகை, ஏதாவது தங்க இருந்தா தங்க வைக்கலாம். இது வச்சுட்டுனா இதுக்கு மேல நம்ம ஒரு புது துணி, செட்டி முண்டு, இந்த மாதிரி ஏதாவது நம்ம புது துணி வைக்கிறோம். அப்புறம் காசு, சில்லறை காசு நாங்கள் எல்லா தடவை நிறையா வைப்போம். இந்த வட்டம் கொஞ்சம் சில்லறை காசு இல்லை, அதனால் சில்லறை காசு காலையில் நிறைய வைக்கணும். அந்த சில்லறை காசு அந்த கண்ணாடி இப்படி வைக்க, கண்ணாடி வந்து கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்து வைக்கலாம். இந்த காசு கண்ணாடியில் நல்லா தெரியணும். தெரிய வச்சுட்டு பார்த்தீங்களா, கிருஷ்ணர் சிலை தான் விசுக்கணிக்கு ஒரு கட்டாயம். கிருஷ்ணர் சிலை வேணும். அதனால விசுக்கு கிருஷ்ணர் சிலை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வைக்கணும். அப்போ நம்ம கிருஷ்ணர் சிலை வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, கிருஷ்ணர் சிலை வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் இங்கே வச்சாச்சு. காலையில் வந்து இதெல்லாம் நம்ம விடிய எந்திரிச்சு எத்தனை மணிக்கு, விடிய ஒரு எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிக்கணுமோ எந்திரிச்சு கண்ணை போத்திக்கிட்டே வந்து இது பண்ணணும். சரியா? பார்த்துக்கோங்க. காசு, தங்கம் வச்சிருக்கவங்க தங்கத்தை மேலே போடலாம். தங்கத்தை வச்சு தங்கத்தை வந்து மேலே போடலாம். நாங்கள் எல்லா வருஷம் இருந்துச்சு, இந்த வருஷம் இல்லை. இருக்கு, பொறுங்க. சின்ன செயின் மட்டும் இருக்கு, அதை மட்டும் போடுறேன். பார்த்துக்கோங்க. அது காலையில் எடுத்து வந்துச்சு. விடிய பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இந்த தங்கம் இதெல்லாம் விடிய நம்ம எந்திரிச்சு வந்தோடனே இந்த விஷுக்கடை எல்லாம் பார்க்கணும். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கேன். ஆனால் இது வருஷத்துக்கு இது நம்ம எல்லா செல்வ செழிப்பாக இருக்கணும். நம்ம எல்லா காய்கறியும் நமக்கு கிடைக்கணும், எல்லா ஃப்ரூட்ஸும் நமக்கு கிடைக்கணும். தங்கம் நம்ம செல்வ செழிப்பாக இருக்கணும். நம்ம கண்ணாடியில் என்ன பிரதிபலிக்குதோ அது நம்மளுக்கு மெம்மோடு வளரும். அதனால சாமி ரூம்ல கண்டிப்பாக கண்ணாடி வைங்க. இதுதான் விசுக்கணி. அப்புறம் நான் இப்பயேவும் எண்ணெய் ஊற்றி விளக்கு போத்தி வச்சிருவேன். திரி மட்டும் போட்டு வச்சிருவேன். காலையில் எந்திரிச்ச உடனேவும் விளக்கு மொத்தம் பொருத்திட்டு பிள்ளைகளை எழுப்பி விசுக்கணி ரெடி பண்ணுவோம். பார்த்துக்கோங்க. அந்த கண்ணாடியில் அந்த துணி, அந்த காய்கறி எல்லாம் தெரியணும். சாமி அதுக்கு சில்லறை காசுல இருக்கு, அதை நான் மறந்தேன். சில்லறை காசு இதுல எடுத்து பிள்ளைங்களுக்கு, எங்க வீட்டுக்காருக்கு நிறைய பேர் கை நீட்டம்னு சொல்லுவாங்க. கை நீட்டம் என்னன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தவங்ககிட்ட யார்கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் அதுல காசு வரணும், அவ்வளோ காசு நம்மளுக்கு மென்மேலும் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம். அது கேரளாவில் நான் எனக்கே நிறைய தடவை நடந்திருக்கு. ஏன்னா நிறைய தடவை நான் ஒருத்தவங்ககிட்ட வாங்கினா அந்த காசு நிறைய அந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நல்லபடியாக இருக்கும். அதனால எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு விளக்கு மட்டும் போட்டால் போதும். விளக்கு போட்டுட்டு சூடம் பொருத்தி வச்சா போதும்.